என் அன்பு பிள்ளையே, உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்றும் அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உனக்கு உணர்த்த வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், யார் அழுதால் நமக்கு என்ன என்று. உன் அப்பன் ஏன் இப்பொழுதே இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறார் என்றும் நீ நினைக்கலாம். என் தங்க பிள்ளையே, இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. அங்கே உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் உனக்கும் மிக பெரிய தொடர்பு ஒன்று இருக்கின்றது. அவர் அழுது கொண்டிருக்கிறார் என்று உனக்கு நிச்சயமாக தெரிய வரும். நீயும் மனவேதனை அடைவாய். நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக இதனை நான் சொல்லவில்லை. அவரை பற்றி நீயும் புரிந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி இப்பொழுது இதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஆண் அழுகிறார்கள் என்றால் அதை மற்றவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆண் என்பவன் மனதை எப்பொழுதுமே கல்லாக வைத்திருப்பவன். அதற்காக அவன் மனது கல் என்று அர்த்தம் கிடையாது. மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே தன்னை தைரியமானவனாக காட்டிக்கொள்பவன். தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு ஒருபோதும் வெளிப்படுத்தவே மாட்டான். ஒருவேளை தனக்கு கண்ணீர் அடக்க முடியாமல் வந்தால் அப்பொழுது கூட மற்றவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தாமல் தனியாக சென்று அழுது விடுவானே தவிர ஒருபோதும் யாருக்கும் தெரியும்படி அதனை வெளிப்படுத்த மாட்டார்கள். இத்தகைய மனங்களை கொண்ட ஒரு ஆணானவன் உனக்காக அழுகிறான் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கண்ணீருக்கு காரணமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உனக்காக ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கிறார் என்றால் அவர் உன் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு அதிகமான காயங்களை கொடுத்த அந்த உறவுதான் இன்று உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் பொழுது தன் துணையின் அருமை இருவருக்கும் சாதாரணமாகத்தான் தோன்றும். ஒரு சிறிய பிரிவினை வரும் பொழுதுதான் வாழ்க்கை துணை எவ்வளவு முக்கியம் என்பது புரியும். எல்லோருக்குமே அதனுடைய வழி என்ன என்பது புரியாது. ஆனால் சில நேரங்களில் காலப்பிரிவு ஏற்படும் போதுதான் உண்மையான அன்பு என்றால் என்ன, அந்த உறவு நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கை என்னவாகும் என்பதை புரிய வைக்கும். என் தங்கமே, இப்பொழுது உன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பவருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. தன் வாழ்க்கையில் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் தற்போது இருக்கின்ற மனநிலையில் கஷ்டங்களும் வேதனைகளும் இனிமேல் அவரை இது போன்ற ஒரு தவறை மீண்டும் செய்யாத அளவிற்கு மனதளவில் பக்குவப்படுத்தி இருக்கின்றது. என் தங்கமே, உனக்கும் அவருக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்த பொழுதும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வது யாரென்று நீ இப்பொழுது புரிந்து கொண்டாயல்லவா? என் பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்தாலும் அவரின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றித்தான் வந்து கொண்டிருக்கின்றது. நீ எந்த அளவிற்கு அவரால் வேதனைப்பட்டாய் என்பதை அவரால் நன்றாக உணர முடிகின்றது. நாம் ஏன் இத்தனை காயப்படுத்தினோம், நமக்கு ஏன் இத்தனை கோபம் வந்தது என்று நினைத்து நினைத்து அவர் அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றார். உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவரை தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் கூடிய சீக்கிரமே இது எல்லாம் சரியாகி
அவர் தானாகவே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என் தங்கமே, உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எப்படி இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரித்து விடாது. பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது. முதலில் பிரிவு என்பது மகிழ்ச்சியாக தோன்றலாம். ஒரு நாள் 2 நாள் இன்பமாக தோன்றலாம். தொந்தரவு இல்லாதது போல கூட நினைக்கலாம். ஆனால் சில நாட்களிலேயே வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். என் தங்கமே, அதன் பிறகுதான் உனக்கு தெரியும், நமக்கு துணை இல்லாதது எத்தனை பெரிய கஷ்டம் என்று. நான் யாருடைய துணையும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் என்று அத்தனை தைரியமாக நினைத்து விட்டேனே என்று வருத்தப்படுவாய். கொஞ்ச நாள் கூட நம்மால் சமாளிக்க முடியவில்லையே என்ற எண்ணம் நிச்சயமாக தோன்றும். எல்லாவற்றையுமே சற்று நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு, வாழ்க்கை என்றால் என்ன, என்னாலும் தனிமையாக வாழ்ந்திட முடியுமா என்பதில் முதலில் நீ தெளிவாக இரு. காலம் உனக்கு நிச்சயமாக சில பிரச்சனைகளை கொண்டு வரத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் கடந்து வந்து நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்பதை முதலில் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, அன்பான தாம்பத்தியம் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. அது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக நீ உதாசீனப்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். என் குழந்தையே, மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரே ஒரு முடிவு, நீ மீண்டும் உன்னுடைய துணையோடு சேர்ந்து வாழ்வது மட்டும்தான். ஆனால் உன்னை அப்பன் கருப்பண்ணசாமி காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. ஆனால் தவறுகளை உணர்ந்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ஆணினுடைய கண்ணீர் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதற்கு வலிமையும் அதிகம். அத்தனை எளிதில் அதனை யாரும் சிந்திவிட மாட்டார்கள். அந்த கண்ணீரையே உனக்காக சிந்துகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர் உன்னை விட்டு வாழ்நாள் முழுவதும் பிரியக்கூடாது என்றும், அந்த பிரிவினை தாங்க முடியாமலும் கதறி அழுவதைத்தான் அது காட்டுகின்றது என்பதையும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமி உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நான் சரி செய்து தருகின்றேன். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை உனக்கு காண்பித்தாலும் அத்தனையையும் முறியடித்து விட்டு நல்ல செய்தியை நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கப் போகின்றீர்கள். இந்த அப்பன் உன்னிடம் எதிர்பார்ப்பது நீதான் என்ற வார்த்தையை சரி என்பதற்கும், நான் தான் என்ற வார்த்தைகளை தான் தவறு என்பதற்கும் பயன்படுத்துங்கள். மிக முக்கியமாக குறைகள் சொல்வதை தவிர்த்துவிட்டு பாராட்ட முயற்சி செய்யுங்கள். முன்கோபப்பட்டு நீங்கள் பேசிய வார்த்தைகள்தான் பிரிவிற்கும் அனைத்திற்கும் காரணம் என்பதை ஒரு காலம் மறந்து விடாதீர்கள். பழைய விஷயங்களுக்காக மீண்டும் விவாதம் செய்வதையும், இனி குற்ற உணர்ச்சியோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு எந்த சூழ்நிலையையும் எளிதாக கடந்து செல்ல உறுதியான மன வலிமையை கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கை என்பது என்னை சார்ந்தது. உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக அழுது கொண்டிருக்கின்ற அந்த ஆண் இப்பொழுது இந்த அப்பன் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றார். என் தங்கமே, யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீ இந்த கருப்பன் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய செயல்களில் மட்டும் நீ கவனமாக இரு. அப்பன் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் பதிலை கொடுத்து விடுவேன். என் தங்கமே,
உன்னுடைய உயிரான உறவின் கண்ணீரை துடைத்து மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ தொடங்க வேண்டும். ஒரு ஆணின் கண்ணீருக்கு உண்மையாகவே மதிப்பு அதிகம். அந்த கண்ணீரை உனக்காக தரும் பொழுது அதை நீ சாதாரணமாக எடை போட்டு விடாதே. யாருக்கும் அத்தனை எளிதில் இது போன்ற மனம் அறிந்து திருந்திய உறவுகள் கிடைத்து விடாது. உனக்கு இப்பொழுது உண்மையான உறவு என்றால் என்ன என்பது புரிந்து இருக்கும். அதை நீ தவற விட்டுவிடக்கூடாது. பொய்யான உறவு என்றால் அதன் அருகில் ஒருபோதும் நிற்கக்கூடாது. ஆனால் இவை இரண்டிலும் என் குழந்தை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக இருக்க மட்டுமே என்பதை நீ மறந்து விடாதே. உன்னுடைய சந்தோஷத்தில் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நானும் முழுமையாக பங்கெடுத்து கொள்கின்றேன். என் பிள்ளையின் முகத்தில் எப்பொழுதும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.